சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2024 பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தர்றதுக்கு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போயிடுங்க. அனுமன் சாலிசா கேளுங்க, நல்ல அனுகூலம் காணப்படும். அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேகாரோக்கியம், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் மிக கவனமாக பார்த்துக்கணும். கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம், இஎன்டி பிரச்சனை, மயக்கம் வர்றது, சளி தொந்தரவு வர்றது கவனமாக பார்த்துக்கணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பெரிய அனுகூலம் காணப்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவிக்கு வருவார்கள். அரசியலில் பெரிய லெவலுக்கு ஸ்தாபிப்பார்கள். பிள்ளைகளுக்கு அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இரத்த பந்த உறவுகளுக்கு பகைமையாக இருந்த பிரச்சனை, அண்ணனை பார்க்க மாட்டேன், தங்கச்சியை பார்க்க மாட்டேன், அக்காவை பார்க்க மாட்டேன்னு கோச்சின்னு இருந்த சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாரோடையும் அந்யோன்யம் அதிகரிப்பார்கள். எல்லாரோடையும் நல்ல கூட்டு சேர்வார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், எல்லா மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும். ஏதாவது ப்ரொஃபஷன் சேஞ்சஸ் வந்தால் எடுத்துக்கொள்ளணும். ஐயோ நமக்கு தெரியவே தெரியாத இந்த வேலை கிடைக்குதே, இந்த வேலையில் போனால் நம்ம சக்ஸஸ் ஆகுமோன்னு யோசிக்கக்கூடாது. திடீர்னு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க உங்களை கூப்பிடுவாங்க, என் கூட வந்துடுறியான்னு. ஐயோ இவரோட போனால் நம்மளை என்ன பண்ணுவார், திட்டுவார், அதெல்லாம் யோசிக்காதீங்க. திட்டினா கூட மோதிர கையால் குற்று வாங்குவதை போல் உங்கள் வாழ்க்கை மாறும். சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள், நல்லது ஏற்படும். கடன் தீரும். கடன் தீர்றதோடு வேறு என்ன வேணும்? கடன் அமைப்பு தீர்த்தாவே மனுஷனுக்கு எல்லா வெற்றியும் வந்துடும். புது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுங்கள், நல்ல அனுகூலம் காணப்படும். பெருசாக கடனில் டிப்ரெஷனாக இருந்திருப்பீங்க, அதெல்லாம் மாறுவதெல்லாம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு பாரலாம். ப்ரொஃபஷன் சேஞ்சஸ், பதவி உயர்வு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். 2இல் கேது, 8இல் ராகு, அதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வெளிநாட்டால் அனுகூலம் காணப்படும். இந்துக்களாக இருந்தால் முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், மற்ற மதத்தினாலும் ஆதாயம் கிடைக்கும். அதே போல் கிறிஸ்டின், முஸ்லீம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மற்ற மதத்தினால் ஆதாயம் கிடைக்கும். கடல் கடந்து ஏதாவது வேலை கிடச்சிச்சுன்னா யோசிக்காதீங்க, அது சாதாரண வேலை கிடைச்சா கூட போயிடுங்க. கட்சியில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லுல்லு சேர்மேன் மாதிரி ஆயிடுவீங்க. லூலு சேர்மேன் மாதிரி ஆகக்கூடியவர்களுக்கெல்லாம் அனுகூலம் கிடைக்கணும், அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால் இது கிடைக்குமா, இந்த வேலை செய்யணுமா, இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்பட்டால்தான் எல்லாமே கிடைக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகம் கஷ்டப்படுத்தினாலும் நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கணவன் மனைவி சாதாரண சண்டை கூட டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். குடும்பத்தில் சண்டை வந்தால் சிம்ம ராசிக்கார புருஷனாக இருந்தாலும் வெள்ளை வேஷ்டியை கூட்டுக்குங்க. சிம்ம ராசிக்கார பொண்டாட்டியாக இருந்தால் வெள்ளை டவலை கையில் வச்சுக்குங்க. சமாதானம் நீங்கள் தான் பண்ணணும். இல்லை நான் ரொம்ப ரோஷமானவன், நான் சூரியனுடைய வீட்டில் பிறந்தேன், நான் கத்துவேன்னா குடும்பம் போடும், அப்புறம் மற்றதெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் மற்றவங்க குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத வேலை, மற்றவங்க விஷயத்தில் போயிட்டு மாட்டிக்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனை. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பார்த்துக்குங்க. இந்த ஆப்போசிட் செக்ஸ் விஷயம், சனி 7ஆம் இடத்தில் கண்ட சனி என்று சொல்வார்கள். கவனம். எக்ஸசைஸ் பண்ணலன்னா தேகாரோக்கியம் கண்டிப்பாக கெடும். நரம்பு கோளாறு வரும், வயிறு கோளாறு வரும். இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் மருத்துவ ஆலோசனை பெறவில்லை என்றால் பிரச்சனை வரும். வாகனத்தில் அதிக கவனமாக இருக்கிற ராசிக்காரர்களில் கடகம், சிம்மம் மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.